நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமை. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? 33:3 வாசிச்சு 50:15 வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 920வது பக்கம் பழைய ஏற்பாடு, 920 எரேமியா, 920வது பக்கம் எடுத்தாச்சா? சரி, வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்படி சங்கீதம் 50வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 50:15 50:15 எல்லாம் எடுத்தாச்சா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கொஞ்சம் கண்களை மூடி என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே உடைய கிருபையின் பிரசன்ன மகிமை மூடுவதாக எங்களோடு கர்த்தர் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. டேடிமா நீங்கள் பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, இதோ நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவேன்னு கூப்பிடுகிறோம்ப்பா. மறு உத்தரவு கொடுக்கிற நேசக்கரம் வெளிப்படுவதாக அந்த ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுங்க. அடினை மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வசனத்திலே 3 தடவை உனக்கு உனக்கு என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு உனக்கு முன்ன வாங்கல, முன்ன வந்து உட்காருங்க, வாங்க நம்ம இதில் வந்து உட்காருங்க பின்னாடி. உனக்கு உனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஆபத்து காலம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், என்னை நோக்கி கூப்பிடு. 91ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. 91ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட அழகாக அந்த வசனத்தை சொல்லும். நம்ம பெரிய சண்டே கிளாஸாக இருக்கும். அல்லேலூயா. ஆமா, என்னை நோக்கி கூப்பிடுவான். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். கொஞ்சம் முன்ன தள்ளி வாங்க, பின்னாடி வாங்க, கொஞ்சம் முன்ன தள்ளி வாங்க. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது, ஆபத்து காலம் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறவர். கொஞ்சம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை தட்டி ஆண்டவரே ஓரா கத்த ரக துடா தீமானா ஷபா லக துடா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இயேசுவே கூப்பிடுவோமா? எல்லாரும் இயேசுவே கூப்பிடுவோமா சத்தமா? இயேசுவே, இயேசுவே, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, இயேசுவே, இயேசுவே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். உங்க வல்லமை கரம் வெளிப்படட்டும். மாஷாக்கா பராக்கா தரா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நேவிசையா அப்படிய ஊழியத்துக்கே ஒரு தகப்பனை போல இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே அவங்க தான் மூத்த தகப்பனாக இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சைக்கு வரக்கூடிய ஒரு தம்பி வேளாங்கண்ணிக்கு அவங்க ஒரு குரூப்பாக டூருக்கு போயிருக்கிறாங்க. போயிருந்த இடத்துல, குளிக்க போன இடத்துல கிட்டத்தட்ட 5-6 பேர் குளிக்க போயிருக்கிறாங்க. குளிக்க போனதில் எந்த ஊரியா? வேளாங்கண்ணி, பூண்டி. பூண்டி ஆமாம், மர்ம ஊழியத்து பேருக்கு வச்சு அவங்களும் பக்கத்தில் இருந்தாங்க. பூண்டியில் குளிக்க போன இடத்துல 5-6 பேர் குளிக்க போனதில் அப்படி சவுதிக்கில் மாட்டி வெள்ளம் அப்படி அடித்து கொண்டுட்டு போகுது.
ஒரு தகப்பன் கண்ணு முன்னாடி 12th படிக்கிற பையனை அப்படி கொண்டுட்டு போதான், ஐயோ என் பிள்ளையை விட்டுட்டேன்னு அழுகுறாங்க. யார் யாரையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. இந்த பிரதர் வழி இல்லாமல் அவர் சொல்கிறாரு, மூழ்கிற நான் மறிக்க போகிறேன்னு எனக்கு தெரியுது, நான் நினைக்கிறேன் என் மனைவியை யார் காப்பாற்றுவா, என் பிள்ளையை யார் காப்பாற்றுவான்னு சொல்லி அப்படி அந்த நினப்பு தான் எனக்கு வந்ததுன்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், அந்த நினப்பு தான் எனக்கு வந்தது, என் மனைவி என் பிள்ளைகள் அப்படி நான் மூழ்கிறேன், தண்ணியெல்லாம் குடிக்கிறேன், எனக்கு வழி இல்லை, ஆனால் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டேனாரு. அல்லேலூயா, இயேசுவேன்னு கூப்பிட்டேன், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என் கண்ணுக்கு முன்னாடி என் மனைவி பிள்ளைகள்லாம் ஐயோ யார் காப்பாற்றோ இவங்களை யார் எப்படி சொல்லி இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் காலில் ஒரு மேடு மாதிரி வந்துச்சு, நான் மேடில் ஏறி நின்றுட்டேனாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. யாரோ ஒரு ஆளு தூக்கி கொண்டு போய் மேட்டில் போட்டு வைத்து அமைக்க தண்ணிலாம் வெளியே வந்து இப்போ நல்லா ஜீவனோடு இருக்கிறாங்க. இயேசுவே கூப்பிட்ட போது அந்த அழிவுள்ள இடம், சகுதி உள்ள இடத்துல கர்த்தருடைய இறக்க வந்து அவர்களை காப்பாற்றினது. கொஞ்சம் கரங்களை தட்டி இயேசுவே கூப்பிடும்போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிக்கிற தேவன். அறிந்து கொள்ள முடியாது. இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிற தேவன். இயேசுவே என்று கூப்பிடும் போது நம்மளை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார், பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும் போது அல்லேலூயா. பாறைக்குட்டைங்கிற கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, பாறைக்குட்டம் அங்கே நானும் இன்னொரு பிரதரும் 2 பேர் போய் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா திருநர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அம்மாட்ட இயேசு உங்களை நேசிக்கிறாருமான்னு சொல்லி நான் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஒரு சமயம் நான் படுத்திருந்தேன், அப்படியே ஒரு பெரிய உருவம் சுருட்டு பிடிச்சிட்டு என் சங்கலை மிதிச்சது, எனக்கு என் உயிர் போக போகுது. நான் கிட்டத்தட்ட எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்தேன், அது கூட கொஞ்சம் தான் மிதிக்க ஆரம்பித்தது. அப்போ தான் எனக்கு நினைவு வந்தது, வேதக்காரங்க கும்பிடுகிற இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. இந்த வேதக்காரங்க கும்பிட்ற இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே மிதிச்சது என் காலை எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இயேசுன்னு கூப்பிடலையா, மறுபடியும் வந்து மிதிக்க வந்துச்சான், இங்க விடலையா, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டையா, அது ஓடிட்டு நாங்க கொஞ்சம் கரங்களை தட்டி அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இதே ஆண்டவர் நீதிமொழிகளில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். எப்பா என்னை நோக்கி கூப்பிடுனாரு, உன்னை விடுவிப்பேன், விடுதலை கொடுப்பேங்கிறாரு. இங்க சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். கூப்பிடுன்னு சொன்ன உடனே ஒரு வசனத்துல கூப்பிடுறதுக்கு முன்னாடியே மறு உத்தரவு கொடுப்பாராம். அதையும் வாசிச்சிடலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இங்க ஆண்டவர் சொல்ல மறு உத்தரவு கொடுப்பேன்கிறாரு. கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் கொடுத்துறேன் மறு உத்தரவுங்கிறாரு. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேங்கிறாரு. நீ என்ன மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறார். இங்கே சொல்கிறார் அவர்கள் கூப்பிடுவார்கள், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். யாருன்னு சொன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்டே அந்த இதில் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது 23வது வசனம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு கூப்பிடுவேன். இது 1:23-24 சொல்றார். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைப்பேன் என்று சொல்லுகிறார்.
அல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் பேசும்போது, தேவன் கடிந்து கொள்ளும்போது, ஆலோசனை சொல்லும்போது நாம் அதை கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் கூப்பிடும்போது அவர் கேட்க மாட்டார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தேவன், இவ்வளவு தேவன் இங்கு ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவருடைய ஆலோசனையை தள்ளினபடியினார். சில நேரங்களில் தேவன் பேசும்போது ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் சில நேரங்கள் நம்ம கூப்பிடும்போது சைலண்ட் ஆகி விடுவார். அல்லேலூயா. மறு உத்தரவு ஆண்டவரே கூப்பிடுவதற்கு முன்பதாகவே மறு உத்தரவு கொடுப்பார். சில நேரங்களில் இருதயத்தில் நினைச்சிருப்போம், கர்த்தர் கொடுத்துருவார். தெரியுமா? கேட்கவே மாட்டோம். இருதயத்தில் நினைச்சிருப்போம், இது கிடைச்சா நல்லா இருக்குமே, வந்துடும், எனக்கு சந்தோஷமா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிப்பேன், வந்துடும். நம்ம சில நேரங்களில் பாஸ்டிங் போட்டு போராடுவோம், ஒன்றும் வராது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ மனிதர்கள் எதற்காக ஜெபித்தார்கள், எதற்காக கூப்பிட்டார்கள்? வேதத்தில் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக கூப்பிட்டார்கள். கஷ்டத்தில் கூப்பிட்டாங்க, பிரச்சனையில் கூப்பிட்டாங்க, ஒவ்வொரு விதத்திலையும் கூப்பிட்டார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய தேவ மனிதர்கள், புதிய ஏற்பாட்டினுடைய தேவ மனிதர்கள் எதற்காக கூப்பிட்டார்கள் கர்த்தரை? நாம் எதற்காக கூப்பிடுகிறோம்? அவர்கள் எதற்காக கூப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் எந்த கட்டத்தில் இருக்கிறோம், யாரோடு இணைந்து இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கொஞ்சம் கரங்களை தட்டுவோமே, அந்த அம்மா கொஞ்சம் தட்டி விடுங்களேன். அல்லேலூயா. எல்லா கையை தட்டி ஓ ராகாத்த ரபலபா ஓ ரீமானா ஷபலபா ஓ ராகாத்த ரபலகா துடபலபா ரீமானா ஷபலகா துடபலபா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம். பார்வோன் சமீபித்து வருகிற போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. 430 வருஷம் அடிமைத்தனம், பெற்ற பிள்ளையை நிம்மதியாக வளர்க்க முடியாத சூழ்நிலை, பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். 430 வருஷம், 400 வருஷம் தான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். 30 வருஷம் மோசையினாலே அது தாமதமாகிவிட்டது. 430 வருஷம் கடந்து எகிப்தை விட்டு அவர்கள் வரும்போது நிம்மதியாக வந்தார்கள். கேட்டார்கள், போய் என்னதெல்லாம் கேட்டார்களோ எகிப்தின் கண்களை தயவடைக்க பண்ணினார். எல்லார் வீட்லையும் டெட் பாடி இருக்கிறது. மரணம் இல்லாத வீடு கிடையாது எகிப்திலே மரணம் இல்லாத வீடு கிடையாது. எல்லா வீட்லையுமே டெட் பாடி இருக்கிறது. அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் போய் பொன்னையும் வெள்ளியும் கேட்கிறார்கள், வஸ்திரங்களை கேட்கிறார்கள். அவர் கண்களை தயவு கிடைத்தது. எல்லாவற்றையும் கொள்ளையடித்தது போல புறப்பட்டு வருகிறார்கள். வந்து இங்க பார்க்கறாங்க, ஏத்தல செங்கடல். அல்லேலூயா. திரும்பி பார்க்கறாங்க, ஒரு கூட்டம். பார்வோன் மீண்டும் வருகிறான் அழிப்பதற்கு. பார்த்த உடனே இவங்களுக்குள்ள அதில் சொல்லப்படுகிறது 14:10 அதில் சொல்லப்படுது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, அல்லேலூயா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டுட்டு அடுத்த வசனத்தில் புலம்புகிறார்கள். பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, கூப்பிடுகிறோம், கொஞ்சம் முறுமுறுப்புக்கையும் செய்கிறோம். அல்லேலூயா. கூப்பிடுகிறோம். அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க தம்பி. அன்றியும் அவர்கள்
மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? கூப்பிடையும் செய்கிறோம், மோசைக்கு விரோதமா பக்கத்தில் கழிச்சு கூப்பிடையும் செய்கிறோம், முறுமுறுக்கையும் செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் முறுமுறுத்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ராபா லாபா ஷபா லாபா ரீமானா ஷாகாத்தா ராபா லாபா. பிரச்சனை வந்தது, ஏத்தால செங்கடல், இங்கிட்டு பார்வோனின் கூட்டங்கள் வந்தது. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு முறுமுறுத்தாலும் அவர்கள் புலம்பினாலும் கர்த்தர் சத்தத்தை கேட்டார். அவர்களின் சத்தத்தை, முறுமுறுக்கிறவன் சத்தத்தை கேட்பார் என்று சொன்னார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்முடைய சத்தத்தை நம்ம கூப்பிடும்போது பதில் கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராகாத்தாராபா எல்லா ரீமானா ஷாகாத்தாரா காபாலாபா. கூப்பிடுகிறவனுடைய காக்கை குஞ்சுகளுக்கும் கூப்பிடும்போது போஷிக்கிற தேவன், காக்கை குஞ்சுகளுக்கு கூட போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க எரேமியா 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, சங்கீதம் 147:9, சங்கீதம் 147:9 கூப்பிடுகிற இல்லையா வசனம்? அவர் மிருக ஜீவன்களுக்கு 147:9 வாசிமா. அவர் மிருக ஜீவன்களும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற கொடுக்கும்போது அவருடைய பிள்ளைகள் இக்கட்டிலே கூப்பிடும்போது விடுவிக்காமல் இருப்பாரா? விடுவிக்கிற தேவன். கொஞ்சம் ஓ ராகாமானா ஷபாலாபா. ஏத்தால செங்கடல் பார்வோனின் கூட்டங்கள் அழிப்பதற்கு வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே கர்த்தர் விடுவித்த தேவனாக இருக்கிறார். எவன் ஏய்த்து வந்தானோ அவனை நடு கடலை போட்டு ஆண்டவர் மூழ்கி அடித்த தேவனாக இருக்கிறார். விடுவிக்கிறவராக இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை தட்டி ஆபத்து காலத்தில் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பிரச்சனைகள் வரும்போது ஆபத்து காலத்தில் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்தமான்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற ஏரியாவில் எனக்கு இந்த தீவு மறந்தாப்பில் இருக்குது. அங்கே இருந்தோம். நீலுங்கிற தீவு மறந்தாப்பில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அந்த தீவில் இருக்கும்போது நான் இன்ஜின் சைடாக போயிருக்கிறேன். எனக்கு மேலே இருக்கிற தண்டல்னு சொல்லுவாங்க மாஸ்டர், அவர் தண்ணியை போட்டுட்டு அங்குள்ள பெங்காலிக்காரன்ட பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவன் அந்த தீவுக்கு ஒரு பெரிய தாதா மாதிரி இருக்கிறான். அவன்கிட்ட போய் பிரச்சனையை பண்ணிட்டு வந்துட்டான். எனக்கு தெரியாது. லோடிங் ஆகிட்டுருக்கு. திடீர் நைட்டு 1 மணி இருக்கும். ஒரு 100 பேர் கடப்பார கம்பியோட வந்து தூத்துக்குடி வாலா அப்படின்னு பயங்கர கிந்தியில் கெட்டவர்த்த போட்டு ஏசுறானுங்க. 1 மணி இருக்கும். டயர்டில் நானே அரை தூக்கத்தில் கீரை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவன் டிமான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு பார்த்த உடனே கையும் உடலை காலும் உடலை. ஸ்டாப் பண்ணு அப்படின்னா, ஸ்டாப் கரோ அப்படின்னா. இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. ஆமாம், ஸ்டாப் ஆத்துமே உப்பர் ஆகும் அப்படின்னா. என்ன எல்லாரும் மேலே வாங்க. எனக்கு ஐயா அல்ல இல்லையா, கடப்பார கம்பியோட இருக்கிறான். மேலே வாவா, மேலே வந்துட்டு சுக்கா போட்டுருவானுங்களே நம்மளை. அல்ல இல்லையா, இருக்கிறாங்க 5 பேர். கையும் உள்ள கால் உடலை. என்ன செய்ய? நேரா தண்டெல்லாம் அவர்கிட்ட ஐயாவா நான் மேலே போனேன்னே கொண்டுருவேன். நான் தான் சண்டையை எடுத்துகிட்டு வந்தேங்க. தண்ணியை போட்டு தெரியும் எதையோ பேசிட்டோம்ப்பா. அலெக்ஸ் நீ ஏதாவது பேசு. நான் என்னத்தை பேச? நேராக கீழே போனேன். என்னுடைய ஜப அறை இன்ஜின் ரூம்பு தான். அந்நிய பாசையில் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அல்லேலூயா. 100 பேர்கிட்ட நம்மளால் சமாளிக்க முடியாது. நீங்கள் இடைபெடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்நிய பாசையில் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் ஹோன்னு சவுண்டு கேட்டுச்சு. பயங்கரமான ஒரு சத்தம், இடி முழக்கம் போல சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. சத்தத்தை விட அந்நிய பாசையில் ஏசுவேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த உடனே சத்தமெல்லாம் அப்படியே அமைதியாயிட்டு. அல்லேலூயா.
15 நிமிஷம் கழிச்சு அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணிட்டு மேலே வாரேன். எல்லாரும் பெரிய பெரிய கம்பியோடு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜோம் பண்ணிட்டு மேலே போனேன். கே பையா கைசாகே அச்சாகேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஏசப்பாவை ஆசீர்வதிப்பாவா தண்டனை மேலே கூப்பிடுனாரு. ஐயா ஏசப்பாவங்களை ஆசீர்வதிப்பாங்க ஐயா சொல்லி சமாதானப்படுத்தி கத்தர் அவனை கத்தர் கிருபை செய்தார். ஜபம் ஜபம் அந்நிய பாஷையில் ஜபித்த ஜபம் ஒரு அசைப்பை சமாதானத்தை கொண்டு வந்தது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். ஆபத்து காலம் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அவரை நோக்கி கூப்பிடும் போது இஸ்ரவேல் புத்திரர்கள் கூப்பிட்டார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக மோசே கூப்பிடுகிறார் கர்த்தரை நோக்கி. நிறைய காரியங்கள் உண்டு. நீங்கள் 17ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் யாத்ராகமம் 17:4 சத்தமா வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அதே இது 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் 15-25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது 24-25 அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அழைத்து வந்த ஜனங்கள் ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. எத்தனை லட்சம்? ஒன்று 6ங்க, ஒன்று 30ங்க. ஆமாம் சரி. அல்லேலூயா. ஐயா 15 லட்சத்துக்கு மேலன்ட்டாங்க. சில லட்சம் பேர் 6 லட்சம் புருஷர்கள் வராங்க. வெளியே புறப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சத்தை நெருக்கி இருக்கலாம், 20 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம். வராங்க. வந்த உடனே இவங்க ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் பயங்கரமாக துதிச்சு பாடினாங்க. அவங்களுடைய துதி பாடலாம் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வெளியே வந்த உடனே அவங்களை எல்லாத்தையும் செங்கடல் மூடி போட்டோடனே அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு பாட்டுலாம் அழகா வரும். எப்படி பாடுறாங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் சொல்லிட்டு பயங்கரமா பாடி துதிச்சு வராங்க. அதுக்கு இடத்துல மிரியாமம்மா அவங்களும் 21வது வசனத்துல மிரியாம் அவர்களுக்கு பிரதி வாசிங்க. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எல்லாம் பாடி துதிக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னு உடனே முறுமுறுக்கிறாங்க. அல்லேலூயா. பாடி பாடி துதிக்கிறது நம்மளை அடிக்க ஆளே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், பாடி துதிக்கிறதுல நம்மளை அடிக்க ஆள் கிடையாது. முறுமுறுக்கிறதுலையும் நம்மளை அடிக்க ஆள் கிடையாது. பாடி துதிச்சுட்டு உடனே அடுத்தாப்புல தண்ணி இல்லைன்னு உடனே ஒரு முறுமுறுப்பு. மோசைக்கு விரோதமாக ஆண்டவர் சொன்னார். மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த உடனே தொட்டது பட்டத்துக்கெல்லாம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்னதான் வருது? முறுமுறுப்பு. 15ஆம் அதிகாரத்தில் தண்ணி இல்லைன்னு முறுமுறுப்பு, 17ஆம் அதிகாரத்தில் தண்ணி இல்லைன்னு முறுமுறுப்பு. ஆனால் மோசே ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய தாகத்திற்காக கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். இந்த கரண்டு மழை நேரத்தில் 2-3 நாள் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு தெரியுமா? ஆமாம். இன்வெர்டர் இருந்தவங்க வீட்டிலாம் ஒரு நாள் அப்படி ஷூ காட்டினாங்க. இன்வெர்டர் இருந்த வீட்டில் 2 நாள் ஷூலாம் போயிட்டு. அல்லேலூயா. ஆமாம். 3ஆம் நாள் பார்த்தா நிறைய கூட்டங்கள். எந்தெந்த ஏரியாவில் கவுன்சிலர் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கவுன்சிலர் வீட்டுக்கெல்லாம் எங்கள் தெருவில் கரண்ட் இல்லை, அந்த தெருவில் கரண்ட் இருக்கு. நான் உடனே இந்த காரியத்தை யோசித்து பார்த்தேன். கவுன்சிலரே இந்த பாடுபடுறார் என்று சொன்னால் மோசே என்ன பாடுபட்டிருப்பார். அல்லேலூயா. தண்ணிக்காக. ஆனால் தண்ணிக்காக தனக்காக மோசே கேட்கல, ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனம் ஆண்டவரே, இந்த ஜனத்தினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக மற்றவர்களுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்காக, தன்னுடைய ஆபத்துக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் விடுவித்தார்.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, மற்றவர்களுக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், தண்ணீர் இல்லாத இடத்துல கூட தண்ணீரை கொடுக்கிற நம் ஆண்டவராக இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, ஐயா எனக்கு அடுத்த வீட்டில் தண்ணி தரமாட்டேன்னே சொல்லிட்டாங்க. ஒரு லைன் தண்ணி தான் ஐயா, தண்ணியில் 1 மணி நேரம் தான் கரண்டு, 1 மணி நேரம் தான் தண்ணி வரும். அந்த 1 மணி நேரம் அவங்க பிடிச்சிட்டாங்க. நான் மோட்டரை போட்டேன், தண்ணி வரலையா. நான் முழங்கால் படியிட்டு அந்நிய பாசையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்யா. ஆண்டவரே சமைக்கிறதுக்கு தண்ணி தாங்கப்பா, இவங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன், சமைக்கிறதுக்கு தண்ணி தாங்கப்பா, சமைக்கிறதுக்கு தண்ணி தாங்கப்பான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்தில் அழகான ஒரு மலையை ஆண்டவர் தந்தாரியானார். அல்லேலூயா. ஆமாம், சூப்பர் தண்ணியை தந்தாரியா. வெசலை விசாகப்பட்டினத்தில் 3 நாளைக்கு ஒரு நேரம் தான் குளிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி தருவாங்க. 4 நாளைக்கு ஒரு நேரம் குளிக்கிறதுக்கு தண்ணி தருவாங்க. கையை காலெல்லாம் கழுவுறதுக்கு தண்ணி தருவாங்க. அது 1 பக்கெட் தண்ணி தான் தருவாங்க வெசலில், 1 பக்கெட் தண்ணி தான். இப்போ என் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கணும் தண்ணியில். என்னுடைய டியூட்டி டைமில் நேராக வீலஸ் மேலே போய் நின்று வேதத்தில் தான் நிறைய பேர் அற்புதம்னு செய்கிறீர் ஆண்டவரே. இப்போ நான் குளிக்கணும்ப்பா டேடிமான்னு சொல்லிட்டு முழங்கால் பண்ணிட்டு, டேடிமா டேடிமா கொஞ்சம் மழை தந்தால் நல்லா இருக்குமே சொல்லி ஒரு அரை மணி நேரத்தில் அழகான ஒரு மழையை கத்த தந்தார். அல்லேலூயா. இப்போ மழை வேண்டான்னு சொல்கிறோம். சுயநலமான ஜபம் தானே. அல்லேலூயா. இப்போ திங்கக்கிழமை மழை வேண்டாம்ப்பா, கிருபை பாராட்டுங்கப்பா. கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஜனங்களுக்காக செபிக்கிறோம், ஜனங்களுக்காக கூப்பிடுகிறோம். தாகமாக இருக்கிறார்கள், தண்ணி கொடுங்காண்டவரே. ஜனங்களுக்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நின்ற கூப்பிட்ட மோசே. 3ஆவதாக ஒரு பகுதி, என்னை அசைத்த ஒரு பகுதி, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த வசனத்தை வாசிச்ச உடனே எனக்கு இதில் தான் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னையே கொஞ்சம் அதிர வைத்தது. ராம் முழுவதும் சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லப்படுகிறது. ராம் முழுவதும் எதற்காக கூப்பிட்டான்? என் பிள்ளை படிக்குதுப்பா, பிள்ளைக்கு பீஸ் கட்ட பணம் தாங்கன்னு கேட்டார், இல்லை வீட்டு வாடகைக்கா கேட்டார், கூப்பிட்டாரு. ராம் முழுவதும் கூப்பிட்டாரு. எதற்கு தெரியுமா? தேசத்தில் ஒரு நல்ல ராஜா வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தான் சொன்னாரு. சவுலை தெரிந்து கொண்டார் கர்த்தர். சவுலை தெரிந்து கொண்ட ராஜா சவுல் தேவ திட்டத்தை செய்ய முடியவில்லை. தேவ சித்தத்தை செய்ய முடியாத சவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய முடியாத சவுலாய் மாறிவிட்டானே. என் நாட்டின் தலைவர் தேவ சித்தத்தை செய்யவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய பாரத்தை அறிந்து ராம் முழுவதும் திறப்பல. வசனத்தை நல்லா வாசி தம்பி, மறுபடியும் வாசி, எல்லாம் எடுத்துக்கொண்டு. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். வாசிமா. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாம போகல. சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போனதினால ஆண்டவர் மனம் நொந்து போகல. சவுல் இந்த காரியத்தை செய்த உடனே தாங்க முடியல சாமுவேலால. ஒரு மனிதன் கீழே விழுகிறதை ஜெபிக்கிற பிள்ளைகளால் தாங்க முடியாது. இதை பார்த்துட்டு இதில் தான் அன்னைக்கு ரொம்ப ஆண்டவரே நான் இந்த பகுதியில் இருக்கிறேனான்னு என்ன நான் சோதித்து பார்த்தேன்.
கர்த்தரை கூப்பிட்டா தெரியுமா? தனக்காக கூப்பிடல. ஒருத்தன் கீழே தேவ திட்டத்தை செய்யாமல் கீழே விழுந்ததினாலே, தேவ சத்தத்தை கேட்டுட்டு சித்தத்தை செய்ய முடியவில்லையே இந்த ராஜா என்று சொல்லி ஆண்டவர் மனம் நொந்ததுனால ராம் முழுவதும் கூப்பிடுகிறார். என்ன கூப்பிட்டுருப்பார் தெரியுமா? நான் நினைக்கிறேன் ராம் முழுவதும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு விஷயம் கூப்பிட்டுருப்பாரா தெரியல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தானே அபிஷேகம் பண்ணினேன் சவுல, நான் அபிஷேகம் பண்ணவன் தேவ திட்டத்தை செய்யலையே. ஒருவேளை அப்படி ஜெபித்திருப்பார். ஏன்னா ஆண்டவர் அடுத்ததுல நீங்க பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்திலேயே நீங்க 35வது 35வது வசனம் இவ்வளோ காரியம் அவனை கொண்டு வா அப்படிங்கிறாரு. 32வது வசனம், பின்பு சாமுவேல் அமிலேக்கின் ராஜாவை ஆகாய் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமா அவனை துண்டித்து போடுகிறார் சாமுவேல். ஆனால் 35வது வசனம் பார்க்கும்போது, சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதின் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டார். ஒரு மனிதன் கீழே தேவ திட்டத்தை செய்யாமல் கீழே விழுந்து விட்டான் என்பதற்காக, இவன் தேவ திட்டத்தை செய்யவில்லையே என்பதற்காக ராம் முழுவதும் கூப்பிட்டான். ராம் முழுவதும். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் யூடியூப்ல ஒரு மனிதன் கீழே விழுந்து விட்டால் அவர்களை குற்றப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட பேர் எழும்பி இருக்கிறார்கள். நம்மளும் எத்தனை பேரை நம்ம குற்றப்படுத்தியிருப்போம் தெரியுமா? அவங்களுக்காக நம்ம தரப்பில் நின்னோமா? ஒரு மனிதன் கீழே விழுந்து விட்டது நிமித்தம் அவனுக்காக தரப்பில் நின்னோமா? பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் தரப்பில் நின்னாங்களே. சாமுவேல் தரப்பில் நின்னார். அதனால தான் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பான். கர்த்தர் இடைபெடுகிறார். அவர் மனஸ்தாபப்பட்டதுனால, ஆண்டுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்திட்டோமே, சவுல் வேதனைப்படுத்திட்டானே, ஆண்டுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தினதற்காக ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சாமுவேல், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். நான் எதற்காக கூப்பிடுகிறேன்? நம்ம தேவைக்காக கூப்பிடலாம், 100க்கு 100 அது தப்பு கிடையாது, உண்மைதான். பிள்ளைகளுக்காக, பலவீனத்துக்காக, விடுதலைக்காக கூப்பிடலாம். ஆனாலும் தேவனுடைய இருதயம் துக்கப்பட்டு இருக்கிறதே, தேவனுடைய இருதயம் துக்கப்பட்டு இருக்கிறதே, இருதயம் வேதனையோடு இருக்கிறதே. நம்ம சில நேரங்களில் உலகத்தின் காரியங்கள், மற்ற காரியங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்னைய பேசிட்டாங்க, பேசினா என்ன? இவங்க என்னைய திட்டாங்க, திட்டுனா என்ன? மாமி நீ சரியாக கவனிக்கிறது இல்லை, மருமக நீ சரியாக கவனிக்கிறது இல்லை, அண்ணன் பொண்டாட்டி மூஞ்ச தூக்கிட்டு போயிட்டா, தம்பி பொண்டாட்டி மூஞ்ச தூக்கிட்டு போகிறான், மூஞ்சி இருக்கிறனால தூக்கிட்டு போகிறான். அல்லேலூயா. போட்ட பேரல ஒழிக்காவது மூஞ்சி தூக்க வேண்டாமா? அல்லேலூயா. அவன் மூஞ்ச தூக்குனானா இவன் மூஞ்ச தூக்குனா எனக்கு என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் வேதனையோடு இருக்கிறாரு, அதற்காக நான் திறப்புல நிற்கிறானா? கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனம், 9:27 2 குருடர்கள் கர்த்தரை நோக்கி நினைச்சாங்க, கூப்பிடுகிறார்கள். அது இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க தம்பி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். 31வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் பேசாதிருக்கும்படி
ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். நீங்கள் அப்படி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். 10:48. மார்க் 10:48. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அப்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:38. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று. யாரெல்லாம் இதில் அதட்டுனா? 3 இதுலையும் பார்க்கும்போது முன்னடப்பவர்கள் அநேகர் என்ன செஞ்சாங்க? கூப்பிடாதன்னு சொல்லி அதட்டினாங்க. இயேசுவை கூப்பிடாதன்னு சொல்லி இயேசு கிட்ட நடக்கிறவங்களே சொல்லுவாங்க. இயேசுவின் பின்னாடியே நடக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க? இயேசுன்னு சொன்னாங்களா சொல்லலையா? சில நேரங்களில் சொல்லுவாங்க. நான் ஒரு சமயம் நானும் ஒரு ஊழியக்காரர் ஒரு 3 பேர் படுத்திருந்தோம் ஒரு ரூமில். அப்போது 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி நானும் என் மனைவியும் ஜோம் பண்ணுவோம். செல்லில் இல்லை, அவளுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவான், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணுவேன். தனித்தனியாக தான் ஜோம் பண்ணுவோம். நான் அந்த அம்மாவில் இருந்தாலும் சரி, இவன் இந்த அம்மாவில் இருந்தாலும் சரி, 3 மணிக்கு ஃபோன் பண்ணோன்னு அவன் இங்கே ஜோம் பண்ணுவான், நாங்கள் அங்கே ஜோம் பண்ணுவேன். அப்போ ஒரு ரூமில் இருக்கும்போது ஒய்ஃபு ஃபோன் பண்ண 3 ஆயிட்டுமா, நீ ஜோம் பண்ணு அப்படின்னு. நம்ம ஜோம் பண்ணும்போது சரி ஊழியக்காரங்க தானே, தேவ பிள்ளைகள் தானே, உரிமையாக சத்தமாக ஜபிக்கலாமே சொல்லிட்டு சத்தமாக ஜோம் பண்ண நல்லா. ஏன்னா சத்தமாக ஜோம் பண்ண எது வராது? ஆமாம், தூக்கம் வராது, சோர்வு வராது. நம்ம சத்தமாக ஜோம் பண்ணால் அமைதியா ஸ்தோத்திரம் 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 இல்லையா? முதல்ல வான்னு பழக்கம். அப்புறம் தலைவாணி கூப்பிடும், ஐ லவ் யூ அப்படிங்கும். வேறு வழி இல்லாமல் அப்படி நம்ம படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் சொல்லுவோம், கண்ணை மூடிக்கிட்டே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்புறம் 3வது ஒன்றும் இல்லை, 4வது ஒன்றத்துக்கே போயிடும். இல்லையா? அப்போ சத்தமாக ஜெபம் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு அப்படி பழகிட்டேன்னா எங்கேனாலுமே சத்தமாக ஜெபம் பண்ணணுன்னு, பாடி ஆராதிக்கணும், சத்தமாக ஜெபம் பண்ணி முடித்த பிறகு 3-4:30 மணிக்கு முடிச்சுட்டு படுத்துட்டேன். அவர் 6 மணிக்கு அந்த ஊழியக்காரி எந்திரிச்சு என்னைய திட்டோன்னு திட்டுறாரு. அல்லேலூயா. எதுக்கு திட்டினார் தெரியுமா? பிரதர், நீங்கள் மெல்ல ஜெபம் பண்ணியிருக்க வேண்டியதானே, என் தூக்கத்தை கெடுத்து விட்டீர்களே. அப்போ ஆண்டவரே, அல்லேலூயா. முன்னடப்பவரும் பின்னடப்பவரும் கூட இருக்கிறவரும் இயேசுவை கூப்பிடாதபடி தடை பண்ணுவாங்க. வளகாப்பு வரும், 3ஆம் கூறு வரும், எல்லா கூறும் வரும். எங்கே வர்றதுக்கு? ஊழியத்துக்கு இயேசுவை கூப்பிடாதபடி தடை பண்ணுவதற்கு. வருமா வராதா? ஆமாம், எல்லா கூறும் அன்றைக்கி தான் வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும். 3ஆம் கூறு வரும், வளகாப்பு வரும், கால் காப்பு வரும், எல்லா காப்பும் வரும். இயேசுவை கூப்பிடக்கூடாது, இயேசுவை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆமாம், என் தம்பி வீட்லேயும் ஃபங்க்ஷன் வச்சுருக்கும் போது சொன்னான், பாரு நீ என் மகளுக்கு நீ வரல, சைனாக்கும் அப்படி தான் இருப்பியா? நான் சொன்னேன், சைனாக்கு 3ஆம் கூறு கொண்டாடவே மாட்டேன், எல்லா கூரையும் சனிக்கிழமையும் நான் வச்சிருவேன். அல்லேலூயா. சனிக்கிழமை கர்த்தருடைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது கூறு 4ஆவது கூறா? ஆராதிக்கிற இடத்துல தடை பண்ணுகிறதுக்கு பல காரியங்கள் வரும். முன்னடப்பவர் வரலாம், பின்னடப்பவர் வரலாம். சத்தம் இயேசுவை கூப்பிடாதுன்னு சொல்லிக்கிட்டு சில தடைகள் வரலாம். ஆனா சரியா அவங்களும் சொல்லிட்டாங்க, இவங்களும் சொல்லிட்டாங்க. சரியான இருந்தாரு இல்ல, என் காரியம் ஆகணும், என் கண்கள் திறக்கப்படணும். சத்தமா கூப்பிட ஆரம்பித்தான், உன்னை விட அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தான். கூப்பிட்ட உடனே கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தார். கொஞ்சம் கரங்களை தட்டி மாறா கத்தரபலபா, கொஞ்சம் கரங்களை தட்டி அவர் சத்தம் போட மறு உத்தரவு கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தம் போடாதுன்னு சொன்னாங்க. இயேசுவின் பின்னாடி நடக்கிறவர்கள் தான். ஒரு விஷயம் சீசர்களோட சொல்லி இருக்கலாம், யாரு சொன்னாலும் சரிதான். அவர் சத்தமாக இயேசுவின் சத்தமாக கூப்பிட்ட உடனே முன் போன இயேசு கிறிஸ்து திரும்பி
பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அற்புதங்களை செய்தார். இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, அவர் அற்புதம் செய்கிற தேவன். கொஞ்சம் கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ரபலபா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்திலே பார்வோனை பார்த்துவிட்டு செங்கடலை பார்த்துவிட்டு இயேசுவை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மோசே ஜனங்களுடைய தண்ணீருக்காக, ஜனங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்தார். கர்த்தரை கூப்பிட்டார். கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார். சாமுவே ஒரு ராஜா தேவ திட்டத்தை செய்யவில்லை என்று சொன்ன உடனே முழுவதும் ஜெபித்த உடனே மறு அதிகாரத்திலே இதயத்தை கேட்ட ராஜாவை கர்த்தர் கொடுத்தார். தாவீதை கொடுத்தார். நிறைய காரியங்கள் உண்டு. ஒரே காரியம், இந்த குருட நான் என் பார்வை அடைய வேண்டும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சத்தமாக கூப்பிட்ட உடனே கர்த்தர் அற்புதங்களை செய்தா, அற்புதங்களை செய்தா. நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், யாரோடு இணைஞ்சு இருக்கிறோம், எப்படிப்பட்ட பகுதியில் இருக்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடும் போது பிரச்சனைகள் வரலாம். எரேமியா பார்த்து எந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? அதை பார்த்துக்கிட்டு ஜெபிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 1வது வசனம். 33:1 எரேமியா இன்னும் காவல்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில், காவல்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகி இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. பிரச்சனைகள் வருதா, என்னை நோக்கி கூப்பிடு. போராட்டங்கள் வருதா, என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பெரிய காரியங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாம் அப்படி எழுப்பி நின்று ஓ ராகாத்தரபா. பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது, இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக ஆமீன் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். தேவன் திரும்ப மகிமை இறங்கட்டுப்பா. நான் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. கொண்டாடுவோம். மாரா கத்தோரா சந்தரபலவா. கத்தோடைய மகிமை இறங்கட்டுப்பா. ஒவ்வொருவர் மேல் இயேசுவின் ரத்தத்துடைய மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்துடைய மகிமை. இயேசுவே நாங்கள் கூப்பிடுகிறோம், இயேசுவே கூப்பிடுகிறோம். எங்க சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவரே, உங்க வல்லமை வெளிப்படட்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிறவரே, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் நெருக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும்.
ரீமானா ஷபா லகதுடா. தேவ மகிமை இறங்கட்டும்பா ஒவ்வொருவர் மேல். இயேசுவின் ரத்தத்துடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளை மூடுவதாக. இந்த மாச கடைசிகளை கொண்டு வந்தீரே, இந்த 6வது மாதத்தின் இறுதி பகுதியை கொண்டு வந்தீரே. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும். ஓ ராகத ரபலபா. அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை பிள்ளைகள் புதிய மாதத்திலே கண்டுகொள்ள மகிமை இறங்கட்டும்பா ஒவ்வொருவர் மேலும். ஆண்டவரே மாராகத ரபோ ரீமானா ஷபலபலபல மேஷே கத்துரா கபலபலபலபா. 6 மாதமும் கஷ்டத்தின் பகுதியிலே கடந்து வந்திருக்கலாம். பிறக்க போற மாதத்தில் நன்மையும் கிருபையும் பெருக பண்ணுகிற தேவன். பிறக்க போற மாதத்தில் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர். எல்லா கரங்களை தட்டி ஓ ஷாகா தரபா ரீமானா ஷபலபல. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஆண்டவரே 6 மாதம் உம்முடைய கிருபையாய் நடத்தி வந்தீரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் இந்த 7வது பிறக்க போகிற ஆண்டவரே 7வது மாதத்தில் உங்க பிரசன்ன பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், தூரத்திலே சமீபத்திலே ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மை கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்துக்குள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.